பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அடுத்த ப்ரோமோ, மூணாவது ப்ரோமோ இன்றைக்கி வந்து நாமினேஷன் கமருதீன் வந்து அரோராவை குத்திட்டான். கடுப்பில் இருக்கான், செம காண்டில் இருக்கானா. அரோராவை வளைச்சி குத்திட்டாங்க. அப்புறம் கெமியும் வந்து அரோராவை குத்திடுச்சு. கெமி என்ன சொன்னிச்சுன்னா, அவள் வந்து ஒரு பாண்டா மாதிரி இங்கே இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேலையும் செய்கிறதுல ஒன்றும் பண்ணுறது கிடையாது. போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. மேட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கெமி அடிச்சிருச்சு. இவன் இந்த பக்கம் கமருதீன் கோவத்தில் குத்திட்டான். அப்போ அரோரா ரீநாமினேட்டட். இந்த வாரமும் நாமினேஷனுக்குள்ளே அரோரா வந்துட்டாங்கோ. பலூனக்கா அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. அப்போ மக்களே, இந்த வாரம் தூக்கிடலாமா? தூக்க விட மாட்டாங்க இவங்க. என்ன பண்ணுறது? துஷார் ஆதரையை போட்டு குத்திட்டான். ஆதரை மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கான். ஆதரை பண்ணுறதெல்லாம் பிடிக்கல அவனுக்கு. என்ன பண்ணிட்டான், ஆதரை அரோராட்ட போய் சொல்லி ஏதோ மைண்ட் வாஷ் பண்ணிருச்சுல, அதனால் வந்து காண்டாகிட்டாப்புல. வினோத்துக்கு காண்டு, எப்ஜி ஆதரினாலே காண்டு தான். ஸோ ஆதிரியை குத்தியாச்சு. ஸோ ஆதிரை நாமினேட்டட். மக்களே, நோட் த பாயிண்ட். ஆதிரியும் நாமினேட்டட், அரோராவும் நாமினேட்டட். 2 பேரில் யார் வெளில போனாலும் சந்தோஷந்தான். காஜி கேர்ள்ஸ் வெளியே போனால் நம்மளை விட அதிகமாக சந்தோஷப்படுறது வேறு யாரும் கிடையாது. ஸோ பார்த்துக்கங்க. பிரவீன், அதான் பிரகாஷ்ராஜ், ரம்யா ஜோவை குத்திட்டான். ஸோ ரம்யாவும் உள்ளே வருது மாட்டுது திரும்ப. புரியுதா? புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க, புரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஸோ பிரவீன்ராஜ் வந்து ரம்யா ஜோவை நாமினேட் பண்ணிட்டான். அப்புறம் மெயின் வந்து திவாகருக்கு கொலகாண்டு. ஸோ அவரும் ரம்யா ஜோவை நாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ப்ரோமோ. இன்னும் யார் என்னென்ன நாமினேட் பண்ணியிருக்காங்கிறத, எப்படி பிக் பாஸு, சூப்பர் டீலக்ஸு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, என்ன அரசியல் நடந்துச்சு, எல்லா நாமினேஷனும் எபிசோடில் பார்ப்போம். நான் நாமினேஷனும் ஒரு தனி வீடியோ போடுறேன். எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அரோரா மாட்டியிருக்கு, பார்த்துக்கோங்க.